இருக்கிறதுலே சின்ன கிளினிக்காக இருக்கட்டும், இல்லை சிட்டிலே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நர்சஸ், டாக்டர்ஸ், பெரிய சர்ஜன்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது கண்டுபிடிச்சி ஒரு 200 வருஷத்தில் இது நாள் வரைக்கும் இதில் டிசைனாக எந்த சேஞ்சும் கிடையாது. யார் கண்டுபிடிச்சாங்கிறதும் கிடையாது. இதுக்கு பேட்டன்ட்டும் கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொசீஜருமே நம்ம நடத்த போகிறதும் இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு எதுவும் இல்லை, நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற கிட்னி ட்ரே தான். நம்ம ஹியூமன்ஸோட கிட்னி ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த ட்ரேக்கு பேரே கிட்னி ட்ரே தான். இது ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது, இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதோட கர்வ்டு டிசைன், ஷாலோ டெப்த்து, ரெய்ஸ்டு ரிம், ஸ்மூத் சர்ஃபேஸ், ஃப்ளாட் பேஸ், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட கர்வ்டு டிசைன் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக நெக் சைடு, தையில், ஹிப்கிட்டேன்னு அசிஸ்ட் பண்ணிக்கலாம். பாடியிலேருந்து ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனு. இதோட ஷாலோ டெப்த்து வந்து ஈஸியாக இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, பொருட்களை பார்த்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்காகவும், ரெய்ஸ்டு ரிம்ஸ், இதில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து நம்ம கேரி பண்ணும்போது ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த டிசைனும். இதோட ஸ்மூத் சர்ஃபேஸ் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளாட் பேஸ் பார்த்திங்கன்னா இது பெட்டில், டேபிளில் எங்கே வச்சாலும் இது ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எல்லோரும் பார்க்கலாம். இது ரொம்ப அண்டர் ரேட்டடாக கூட இருக்கலாம். ஆனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரலை. ஏன்னா இதோட பர்பஸ் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை அண்டர் ரேட்டடாக கூட ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனால் நம்மளோட பர்பஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ரீப்ளேஸ் பண்ண யாராலையுமே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.